தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சமையலறை, பூஜரை, அதுலயும் நம்ம திங்ஸ் இங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வாஸ்துல உன்னிப்பா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார்? சமைக்கக்கூடிய பெண் நல்ல மனநிலையோடு இருக்கணுங்கிற இந்த வாஸ்துங்கிறதே மனநிலை. இந்த பெண் நல்ல மனநிலை இருந்தாங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க. பரிகாரம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு வாஸ்து முழுசாக தெரியலன்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வாஸ்து தெரியலன்னா ஜோதிடத்தை உள்ள கொண்டு வந்து குழப்புவார். இன்னைக்கு வாஸ்து நிரூபிக்க முடியுமான்னு என்னால் 100% நிரூபிக்க முடியும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு 100% ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டோட கட்டட அமைப்பு 100% என்னால் சொல்ல முடியும். அப்போ வாஸ்துப்படி நீங்கள் மாற்றினா 100% நடக்குன்னா நடக்கும். 30 நாள்னா 30 நாள் நடக்கும். இப்போ வடமேற்கில் ஏதாவது ஒரு தவறு இருக்குது, வடக்கு பக்கம் தவறாக இருக்குது அப்படின்னா ஆணுக்கு பெண் கிடைக்காது. கிழக்கு பக்கம் அடைபட்டு இருக்குது ஒரு வீடு, கிழக்கு பக்கம் பொதுச்சுவராக இருக்குன்னா அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமணத்தில் அவங்களுக்கு நாட்டம் இருக்காது, திருமணத்தில் விருப்பம் இருக்காது. ஒரு கட்டடத்துக்கு தெற்கு காலியிடம் விட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்படாது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு வாஸ்து தங்கதுரை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து நமக்காக நிறைய பதிவுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட வாஸ்துவை பற்றியும் நிறைய சந்தேகங்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ வாஸ்துல இந்த மூல பிரச்சனை, வாஸ்துல இந்த விஷயங்கள் பிரச்சனை அப்படின்னா மூங்கில் வைங்க, பிரமிடுகள் வைங்க, இந்த மரத்தை வைக்கலாம், இந்த செடியை வைக்கலாம், இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், வாஸ்து பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் அப்படி நிறைய தகவல்களை நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம். நம்மளோட பெரியவர்களா இருக்கட்டும், இல்ல சில வாஸ்து நிபுணர்களா இருக்கட்டும், சொல்றதையும் நம்ம கேட்கிறோம். அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சார்? பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியறதில்ல. அவங்களுக்கான அதுக்கான சுதந்திரம் கொஞ்சம் ஒரு ஏஜுக்கு மேலே முடியறதில்ல. இன்னொன்று சூழ்நிலைகளை அவங்களுக்கு அந்த மாதிரி முடியறதில்ல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பரிகாரம் செஞ்சால் நமக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே தீர்வு கிடைக்குமா, இல்லை கோயிலுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை செஞ்சால் நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் என்னென்னா அதெல்லாம் வேஸ்ட். அதனால் எந்த பயனுமே கிடையாது. அதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாத்துறது. இப்போது நீங்கள் ஒரு மூங்கில் மரம் வைங்க, இதுக்கு பரிகாரம் தீர்வு அப்படின்னீங்கன்னா, மூங்கில் மரம் ஈசானியத்தில் வச்சிங்கன்னா வாழ்க்கை சரி இருக்காது, ஆணோட வாழ்க்கை சரி இருக்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒருத்தர் மூங்கில் மரமே வைங்கிறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நட்சத்திரத்துக்கு மூங்கில் சொல்கிறோம், அதே இடத்துல வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேணாமா? இப்போது ஈசானியம் அப்படிங்கிறது முகம் அப்படிங்கிறோம். அந்த முகத்துக்கு பக்கத்தில் சுற்றிலும் வடக்கு கிழக்கு மரத்தை வச்சுருங்க உயரமாக. அங்கே ஆண் செயல்படவே முடியாது, முன்னோக்கி போக முடியாது. இதுதான் வாஸ்து. இதில் பரிகாரம் சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. பரிகாரம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு வாஸ்து முழுசாக தெரியலேன்னு அர்த்தம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வாஸ்து தெரியலன்னா ஜோதிடத்தை உள்ளே கொண்டு வந்து குழப்புவார். ஏன்னா ஜோதிடத்தில் தான் பரிகாரம்னு வரும். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமே இப்போ ஒரு சனி வருதுன்னா அதுக்கு எள்ளு பொட்டலம் போடுங்க, எள்ளு பொட்டலத்தை தீயம் போட்டால் நல்லா இருக்குன்னா அது சனியோட ஆட்சி, அந்த நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வருவோம். அதை கொண்டு வந்து வாஸ்துக்குள்ளே குழப்புறது. அப்படிலாம் நம்ம இதில் எந்த பரிகாரத்துக்கு வேலையே இல்லைங்க வாஸ்துல. நீங்கள் நிறைய இப்போ புதுசாக இந்த பிரமிடு வச்ச வீட்டு கோயம்புத்தூரில் நிறைய காமிக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் கடனில் இருக்கிறாங்க. அது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இடையில மிஷினை தூக்கிட்டு வந்தாங்க. அது மெக்கர்னு சொல்லி தண்ணி பார்க்குற மிஷின். அதை ஒவ்வொன்றா மாடிஃபை பண்ணி ஃப்ரீக்வன்சி காமிக்குது. இந்த ஃப்ரீக்வன்சியில் இது இருந்துச்சுன்னா இந்த பாதிப்பை கொடுக்கும், இந்த ஃப்ரீக்வன்சி மாற்றுறதுக்கு ஒரு தகடை பதிங்க, ஒரு கம்பி பதிங்க, ஒவ்வொரு மூளைக்கும் பதிச்சிங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி நேர்கோட்டில் வேலை செய்யும். அப்போ ஒரு நல்ல அதிர்வுகளை கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகும், பாசிட்டிவ் எனர்ஜிலாம் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கதை புனையப்பட்டு அது ஒரு ட்ரெண்டிங்கை வச்சு ஓடிச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ட்ரெண்டிங்கன்னா, மரத்தை வைங்க, ஏதாவது கல்லை வைங்க, ஏதாவது செடியை வைங்க, கண்ணாடி வைங்க, இந்த குதிரை வைங்க, இதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஓடிட்டுருக்கு. அப்படிலாம் வச்சா எதுவுமே கிடைக்காதுமா. நீங்கள் எதுவுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ஒரு விஷயம் செஞ்சால் நடக்குமான்னா நம்ம 6ஆம் அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்துங்களேன். அதை யோசிச்சு பாருங்கள், நடக்குமா, ப்ராக்டிக்கலாக நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இங்கிருந்து நீங்கள் ஒரு கார் எடுத்தால் கோயம்பேடு போனோம்னா 1 மணி நேரம் ஆகுது, நடந்து போனால் 2 மணி நேரம் ஆகும், பஸ்ஸில் போனால் 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது. இது உண்மை.
நீங்கள் குத்து மதிப்பாக இங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டேன் மந்திரம் போட்டால் நான் போக முடியும்னா நடக்குமா? அது பரிகாரம் பண்ணால் நான் இங்கேருந்து பறந்து போக முடியுமா? நடக்குமா? கூடு விட்டு கூடு போன கதைகள்லாம் அது வேறங்க. அது காலமே மாறி போச்சு. அதெல்லாம் வந்து இப்போ அந்த கதையெல்லாம் இதில் எடுபடாது வாஸ்துல. வாஸ்துல இன்றைக்கி எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. இன்றைக்கி நான் பார்க்குற வீடுகள் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் பார்த்து மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்கிறவங்களாம் பார்த்து விட்ட வீடுகள் தான் நம்ம போய் பார்க்குறோம். மிகப்பெரிய இந்த ஜோதிடர்கள்லாம் புதுசாக வாஸ்துக்கு வந்தாங்க இல்லையா? அவங்களாம் பார்த்த வீடுகளை தான் நம்ம போய் நிறைய வீடுகள் பார்க்குறோம். அப்போ ஏன் அதெல்லாம் மாறல? நிறைய பரிகாரம் சொல்கிறாங்கல்ல. இந்த பரிகாரம் சொன்னதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நேரடியாக நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இவங்க சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. திரும்ப நடந்துச்சா நடக்கலையான்னு ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நாங்களாம் ஒரு வீடு வாஸ்து பார்த்தோன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். சார் மாற்றுனீங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு? நடந்துச்சா? நடக்கலையா? ஏன் நடக்கல? என்ன காரணம்? என்ன மாற்றங்கள் செஞ்சீங்களா? நிறைய கேட்டிருக்கோம். நேரடியாக திரும்ப கூட போய் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்திருக்கு. நிறைய இடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வாஸ்துப்படி நீங்கள் மாற்றினா 100% நடக்குன்னா நடக்கும். 30 நாள்னா 30 நாள் நடக்கும். 6 மாதம் நடக்குன்னா 6 மாதம் நடக்கும். அதுதான் உண்மையான வாஸ்து. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறதெல்லாம் வாஸ்து கிடையாது. வந்தோம் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லணும், கல் விற்கணும், அல்லது வந்து ஏதாவது மோதிரம் விற்கணும், இல்லை மரஞ்செடிகள் விற்கணும்னு அது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் சொல்லலாம். இப்போ நான் நவரத்தின கல் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் நவரத்தின கல் விற்கிறவங்க நிறைய வீடு நான் வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறேன். மைசூர், கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்லலாம் நிறைய அந்த கல் விற்கிற பிஸ்னஸ் செம பிஸ்னஸ் அது. இப்போது அந்த கல் விற்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலியே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கல் விற்கிறவங்க ஃபேமிலியில் நிறைய வீட்டில் திருமணங்கள் நடக்கிறதில்ல, அவங்களுக்கு சரியான இடங்கள் அமையறதில்ல, சரியான முன்னேற்றம் இல்லை. இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களே ஒழிய, இந்த கல் விற்கிறனால ஒரு பைசா பிரயோஜனத்துக்கே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும். எதுவுமே நடைமுறையில் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்று போட்டால் நடக்கும் அப்படின்னா நடக்கணுங்க. நம்ம சொன்னால் நடக்கணும். அப்படி தான் இருக்கணுமே ஒழிய, போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. அதெல்லாம் ஏதோ நம்ம சொல்லி நம்மளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அது பண்ணலாம். பட் அது நமக்கு தேவையில்லையே. அதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. நம்ம உழைக்கணும். உழைச்சா தான் கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். உழைப்பே இல்லாத நீங்கள் கல்லை போட்டு உட்காந்துருந்தீங்கன்னு என்ன பண்ணுவீங்க? கல்லை வச்சுக்கிட்டே இருந்தால் உழைப்பு வந்துடுமா? எதிரி ஒரு அடிக்கிறான், எதிரி நாடு சண்டை போடுறான் அப்படின்னா, நம்ம வரிசையாக கல்லை அடிக்க வச்சுட்டு சின்ன சின்ன கல்லாக வைக்கிறது, பெரிய பெரிய கல்லாக பாடரில் பூரா வச்சுட்டு எதிரி பூரா செத்து போயிடுவான்ல. எதுக்கு அதை சின்ன சின்ன கல்லாக கொண்டு வந்து நம்ம கையில் போட்டுக்கிட்டு எதிரி கொள்ளணும்? பாகிஸ்தானே அடிப்பு அதுக்கு எதுக்கு அணுகுண்டு கண்டு தயாரிச்சுக்கிட்டு அதுக்கு எதுக்கு இன்றைக்கி நிறையா வெப்பன்ஸ்லாம் எதுக்கு தயாரிக்கணும்? அப்படிலாம் இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எதுவுமே இன்றைக்கி வாஸ்து நிரூபிக்க முடியுமான்னா என்னால் 100% நிரூபிக்க முடியும். 100% என்ன நடந்திருக்குன்னு 100% ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டோட கட்டட அமைப்பு வச்சு 100% என்னால் சொல்ல முடியும். காலையிலேயும் கூட ஒரு பெண்மணி சென்னையிலேருந்து கூப்பிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரு வரைபடம் அனுப்பிச்சி விட்டாங்க. சார் நான் இந்த மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர் ப்ளஸ் ஜோதிடருங்க, அவரை கூப்பிட்டு வாஸ்து பார்த்தேன் சார், உங்களை கூப்பிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் வரைபடத்தின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. வரைபடம் அனுப்பிச்சி விட்டாங்க. வரைபடத்தை பார்த்தா, அம்மா இது கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியாதும்மா, டைவர்ஸ் கொடுக்கணும். ஆமாங்க சார், என் பொண்ணு திருமணமாகி டைவர்ஸ் ஆகி போச்சு சார், இனிமேலாவது நல்லா இருக்கணும், அதுக்கு தான் இந்த வீட்டை எதுவும் மாடிஃபை பண்ண முடியுமான்னு உங்களை கூப்பிட்டேன் சார் அப்படின்னாங்க. அப்போ ஒரு வரைபடத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லலாம். ஒரு வரைபடத்தை வச்சு அவங்களுடைய ராசி லக்னங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒரு வரைபடத்தை வச்சு அவங்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். எந்த ஒரு வீட்டோட அமைப்போ வரைபடம் இல்லாதெல்லாம் சும்மா சொல்கிறதெல்லாம் வந்து ஏமாத்துறது. அந்தளவுக்கு சித்தர்களாக இன்னும் யாரும் பிறந்து வரல. அதெல்லாம் சும்மா பொய். அப்படிலாம் நம்பி மக்கள் யாரையுமே தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. கோயில் இறைவனை நம்புங்க. இறை வழிபாட்டில் இறைவனை சரணாகதி அடைங்க. அது என்றைக்கு இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும். பட் இந்த ஏமாத்துறவங்களை கல்லை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், பிரமிடு வைக்கிறேன், கம்பி கட்டுற வேலைலாம் தயவுசெய்து அதை விட்டுருங்க. அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நிறைய வீட்டில் கம்பி கட்டுறாங்க. பித்தளை கம்பி கட்டுறேன், செம்பு கம்பி கட்டுறேன். பித்தளை மண்ணிலேருந்து எடுக்கிறோம், செம்பு மண்ணிலேருந்து எடுக்கிறோம், இரும்பு மண்ணிலேருந்து எடுக்கிறோம், தங்கம் மண்ணிலேருந்து எடுக்கிறோம், எல்லாமே மண்ணிலேருந்து எடுக்கிறோம். அதேவே இடையில கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? நிலத்தோட நிலம் கனெக்டாக தான் செய்யும். அது எப்படி அது மட்டும் பிரித்து விடுமா தனியாக? இப்போ அடிப்படை இல்லை. இதில் ஏமாறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள் ஏமாறுறாங்க. ஏழ்மையான மக்கள்லாம் ஏமாறுறதே இல்லைங்க. அளவுக்கு அதிகமான வசதி படைத்தவங்க மட்டும்தான் இதில் ஏமாறுறாங்க. அப்போ அப்படிலாம் நம்பி தயவுசெய்து ஏமாறுறீங்க. உண்மை ப்ராக்டிக்கலாக நடக்கணும். நீங்கள் கேளுங்க, எந்த வாசனை இருந்தாலும் கேளுங்க. நடக்குமா? எவ்வளோ நாள் நடக்கும்? நடக்கலைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேளுங்க. ஒவ்வொரு வாஸ்து நிபுணரையும் கேளுங்க. நீங்கள் சொல்கிறது நடக்கலைன்னா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்படி கேளுங்க. அதுதான் நான் விரும்புகிறேன். அப்போ தான் இதில் யார் உண்மை யார் போலிகள்னு தெரியும். நடக்கலையா? பப்ளிசிட்டி பண்ணுங்க, ஓப்பனாக வந்து சொல்லுங்கள்.
சமீபத்தில் ஏன் இதை வந்து நான் வருத்தத்தோடு தான் இந்த பதிவிடுறேன். சமீபத்தில் கவுந்தப்பாடிங்கிற ஒரு இடத்துல வாஸ்து பார்க்குறக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு வாஸ்து நிபுணி, ஒரு பெண்மணி அங்கே வாஸ்து பார்க்க போயிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வண்டியில் போய் விழுந்துடுறாரு. ஒரு விபத்தில் கொஞ்சம் கால் உடஞ்சிருது. அடுத்து ஒரு மாதத்துலேயே ஒரு பையனும் போய் விழுந்துடுறாரு. அவருக்கு கை உடஞ்சிருது. ஒரே ஒரு பையன். இவங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏதோ வாஸ்து கோளாறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து நிபுணர்னு ஒரு பெண், நல்லா ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்கள தான் கூப்பிட்றாங்க. அந்த மொத்த இடத்துக்கு தென்மேற்கு தெற்கு ரோடு குத்தல் இருக்குது. தென்மேற்கு மேற்கும் ரோடு குத்தல் இருக்குது. அந்த இடம் வந்து ரோடு குத்தல் இருக்கக்கூடிய இடம். அந்த வீட்டுக்கு ஈசானியும் பாதிக்கப்பட்டிருக்குது. கிழக்கு பகுதியும் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்குது. கிழக்கு பாதிக்கப்பட்ட ஆண்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நம்ம தொடர்ந்து பதிவிடுறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க போய் வாஸ்து பார்க்கணும், வீட்டை பார்த்துட்டு வீடெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வாஸ்து தெரியல. வாஸ்துல அடிப்படை மட்டும் கற்றுக்கிட்டு வாஸ்து பார்க்க போனால் என்ன பண்ணுவாங்க? வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு வந்து தோஷம் இருக்குது வீட்டில், அந்த தோஷ நிவர்த்திக்கு வந்து நான் கேரளாவில் மாந்திரீகம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு தகடு போட்டு கொடுக்குறோம். அது வந்து வாராகி பூஜை பண்ணி உங்களுக்கு 48 நாள் பண்ணி கொடுக்குறோம். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே அப்படின்ட்டு அவங்களும் நல்ல வசதி படைத்தவர்கள். மிகப்பெரிய ஒரு கோழி பண்ணை வச்சு நடத்தக்கூடியவங்க, லட்சக்கணக்கில் கோழி வச்சு நடத்துகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்கக்கூடியவங்க தான். 1,30,000 அந்த தகடுக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இவங்க பார்க்க போனதுக்கு ஒரு 30,000 வாங்கிடுறாங்க. 1,60,000 பணம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த தகுட்டை கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு 30,000 வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்கலை. திரும்ப ஒரு 7 மாதம் 8 மாதம் கழிச்சு நம்மளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு போய் பார்க்குறோம், டோட்டலாகவே ரோடு குத்தல் மனைகள் இருக்குது. இந்த மனையில் என்ன பண்ணுவீங்க? இந்த பாதிப்புகள் எப்போவுமே ரோடு குத்தல் மனைகள் வந்து இழப்புகள், பாதிப்புகள், பொருளாதார ரீதிய இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமே. இதில் எப்படி நீங்கள் தகடு வச்சா மட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னா, சார் ஆமாங்க சார், நாங்களே யூடியூப் பார்த்துட்டு தான் கூப்பிட்டோம், பண்ணி 8 மாதம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கல, தான் உங்களை கூப்பிட்டோன்னாங்க. அப்புறம் நம்ம இதில் என்னென்ன தவறுகள் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாமே சுட்டி காமிச்சு, தயவுசெய்து அப்படிலாம் ஏமாறாதீங்க, எந்த பரிகாரங்களுமே தீர்வு கிடையாது, எல்லாமே நிரந்தர தீர்வுக்கான வழியை பாருங்கள். இப்போது வயிற்று வலின்னா மாத்திரை சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்டோன்னே அப்போதைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், ஆனால் நிரந்தரமாக கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த வாஸ்துங்கிறது நீங்கள் மாற்றினா தான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இந்த பரிகாரம், தகடு, தாயத்து இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு நம்மளுடைய மனநிலையை மாற்றும். அப்பா தாயத்தை வச்சுட்டு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி உனக்கு இனிமேல் எல்லாமே சூப்பராக நடந்துடும் அப்படின்னு நம்மளுடைய மனநிலை மாறும். அப்போ என்ன பண்ணணும், எது பண்ணாலும் நல்லா இனிமேல் தைரியமாக செய்யலாம்னு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இதுதான் இந்த தகடு தாயத்துக்கான விஷயமே ஒழிய அந்த தகடு தாயத்து வேலை செய்யாது. நம்மளுடைய மனம் சார்ந்தது. வாஸ்துங்கிறதே மனம், குணம், இதுதான் வாஸ்து, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய மனநிலைகளை எப்படி மாற்றணும், நம்மளுடைய குணங்களை எப்படி மாற்றிக்கிட்டால் நமக்கு வந்து முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறத தான் நம்ம வாஸ்துல பார்க்கணும். இப்போ ஒருத்தர் ஜெயிக்கணும்ட்டே இருக்காரு, அவர் மனநிலை ஜெயிக்கணும்னு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். முடங்கிட்டாரு, என்னால் ஒன்றுமே முடியாது, இனிமேல் வந்து நான் வந்து எதுக்குமே என்னால் செய்ய முடியாது, எங்கிட்ட வருமானம் இல்லைன்னு ஒரு வீட்டில் முடங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நீங்கள் எந்த கல் போட்டு தாயத்தை போட்டு பரிகாரம் பண்ணாலும் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு ஃபஸ்ட்டு மாறணும். அந்த மனசை மாற்றக்கூடிய வேலை தான் இந்த வாஸ்து செய்யும். இந்த வாஸ்து செஞ்சால் பணம் வரும், இந்த வாஸ்து செஞ்சால் நீங்கள் வந்து வேலை கிடைக்கும், இந்த வாஸ்து செஞ்சால் வரும், பணம் நகை வரும், பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வாஸ்துவில் சொல்லிக்கிறாங்களே ஒழிய லைவாக நடக்கிறது வந்து மனம். இப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணம் பண்ணுறதுக்கே விரும்புறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய மனம். அதே மாதிரி ஆண்களுக்கு திருமண தடைன்ற ஒரு விஷயம், திரும்புற பக்கம்லாம் பெண் கிடைக்கல, எனக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா இந்த பக்கம் வந்து பெண்கள் வந்து எனக்கு திருமணம் வேணாம், நான் இந்த லைஃப்லயே நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்குல்ல சார். இதற்கு காரணம் மனம். இப்போ ஆணுக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னா வடமேற்கு திசை அப்படிங்கிறது பெண்ணுக்கானது. அப்போ இந்த வடக்கு அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள், கிழக்குங்கிறது செயல்படுத்துறது. இப்போ வடமேற்கில் ஏதாவது ஒரு தவறு இருக்குது, வடக்கு பக்கம் தவறாக இருக்குது அப்படின்னா ஆணுக்கு பெண் கிடைக்காது. கிழக்கு பக்கம் அடைபட்டு இருக்குது ஒரு வீடு, கிழக்கு பக்கம் பொதுச்செவராக இருக்குன்னா அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமணத்தில் அவங்களுக்கு நாட்டம் இருக்காது, திருமணத்தில் விருப்பம் இருக்காது. இது ஜாதகம் இல்லை, வாஸ்து கிடையாது, ஜோதி. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது மனம், முழுக்க முழுக்க மனம் தொடர்புடையதுங்கிறோம். இப்போ கிழக்கு அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு அடைபட்டுருச்சுனாலே அங்கே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனநிலைகள் எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துருவீங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. கிழக்குங்கிறது சூரியன், சூரியனுங்கிறது ஆண் சொல்கிறோம். அப்போ கிழக்கு அடைப்பட்ட வீடுகளில் ஒரு ஆண், ஒரு மருமகன் அப்படிங்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டார்.
வடக்குங்கிறது பெண்ணுக்கானது. வடக்கு அடைபட்டுச்சுன்னா ஒரு பெண்மணி, ஒரு மருமகள் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதனால தான் வடக்கு கிழக்கில் ஜன்னல் வச்சுக்குங்க, வடக்கு கிழக்கில் அடைப்பு இல்லாத பார்த்துக்குங்க, வடக்கு கிழக்கில் பாரம் இல்லாத பார்த்துக்குங்க. ஏன்னா மனசு தானே. வடக்கில் ஒரு படிக்கட்டோ கிழக்கில் ஒரு படிக்கட்டு தவறானது கொடுத்துட்டிங்கன்னா அந்த மனம் வேலை செய்யாது. திருமணம்னு தான் சொல்கிறோம். மனசு ஒற்றுமை தான் திருமணமே. அப்போ அந்த மனம் சரியில்லைன்னா திருமணம் நடக்காது. அப்போது இதுக்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிறது, இந்த மனசை சரி பண்ணணும்னா வீட்டை சரி பண்ணணும். மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது, மந்திரத்தால் நம்ம மனசை சரி பண்ண முடியாது. அதனால இந்த வாஸ்துங்கிறது 100% உண்மைங்கிறது மீண்டும் மீண்டும் இதில் தான் நான் பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ சமீபத்துல நான் ஒரு பதிவு பார்த்திருந்தேன் சார். சமையல் அறை அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லயும் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு அறை. அந்த அறையிலுமே வாஸ்து ரீதியா இந்த கலர்ல தான் பெயிண்ட் அடிக்கணும், வேற கலர் மாத்தி அடிச்சீங்கன்னா வாஸ்து தோஷம் வந்துரும், வாஸ்து பிரச்சனை வந்துரும். வாஸ்துல சிலிண்டர்ல இருந்து பாத்திரங்கள்ல இருந்து நம்ம உபயோகிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே வாஸ்துன்றது தெரியும், ஒவ்வொரு அறை இங்க இருக்கணும்னு தெரியும். சமையலறை, பூஜை அதுலயும் நம்ம திங்ஸ் இங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வாஸ்துல உன்னிப்பா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார்? உண்மையா இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி தான். இது எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. இப்போது சமையல் அறைக்கும் பெயிண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம எல்லாருமே இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க, படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று, பெரியவர்கள்லேயே எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம எல்லா பக்கமுமே படித்தவர்கள் வந்துட்டாங்க. இப்போது இந்த கலரு அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விஷயத்தையுமே நம்ம பழங்காலத்தோடு ஒப்பிடுறோம் இல்லைல்ல. பழங்காலத்துல என்னென்ன கலர் அடிச்சிருந்தாங்க வீட்டுக்கு? வெள்ளை மட்டும் தான் சார். வெள்ளை மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே யாராவது தோற்று போயிட்டாங்களா? யாருமே வாழலையா? யாருமே ஜெயிக்க முடியலையா? அப்புறம் ஏன் கலருக்கு வர்றீங்க? கலர் இந்த கலர் மட்டும் நீங்கள் சிவப்பு கலர் மட்டும் அடிச்சிங்கன்னா சரியாக போயிருமா? ஆரஞ்சு கலர் அடித்தா சரியாக போயிருமா? இல்லை மஞ்சள் கலரு, இப்படி ஒவ்வொரு கலர்களுமே சமையல் அறைக்கு மட்டும் பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டா போதுமா? சமைக்கக்கூடிய பெண், நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சமைக்கக்கூடிய பெண் நல்ல மனநிலையோடு இருக்கணுங்கிற இந்த வாஸ்துங்கிறதே மனநிலை. இந்த பெண் நல்ல மனநிலையில் இருந்தாங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க. அந்த மனநிலையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பெயிண்ட் அடிங்கிறாங்க. இப்போது பொதுவாகவே ஒரு கட்டிடங்கள் ஆகட்டும், ஒரு அறைகள் ஆகட்டும், ஒரு ஹால், இப்படி ஒவ்வொன்றும் எது எடுத்துட்டாலும் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் வாஸ்து இருக்குது. இந்த கட்டங்கள்ங்கிறது வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய முகம், தெற்கு மேற்கு அப்படிங்கிறது நம்முடைய முதுகு பகுதி. வடக்கு கிழக்கு பகுதியில் பாரமான பொருள் எது வச்சாலும் நம்மளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். அதனால தான் வடக்கு கிழக்கில் பாரமான பொருள்கள் வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். தெற்கும் மேற்கும் முதுகு பகுதி, நம்ம முதுகில் மூடை தூக்கிட்டு போகலாம். ஒரு மூடைக்கு 2 மூடை தூக்கினாலும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் முகத்தில் வச்சு கொண்டு போக முடியாது, முன்னாடி வச்சு கொண்டு போக முடியாது, தலையிலேயே அதிக பாரம் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் முதுகில் தூக்குற அளவுக்கு தலையில் தூக்க முடியுமான்னா முடியாது. அதனால தான் நீங்கள் முதுகு பகுதி தெற்கும் மேற்கில் அதிக பாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே சமையல் அறையில் நீங்கள் பாரமான பொருள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, சிலிண்டரும் கூட இரும்பு தான், வெயிட்டு தான், என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக்கில் அடைச்சி வச்சுக்கலாங்களா? என்ன பண்ணுவீங்க? இப்போது நம்ம இப்போ கிச்சன் அப்படின்னாலே நம்ம அடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாப் போட்டு தான் ஆகணும், மேடைன்னு அமைச்சாகணும். அது கிழக்கு செவரில் கொடுத்தீங்கன்னா அது பாரம் தான். நம்ம வேணால் தரையில் அந்த காலத்தில் மாதிரி அடுப்பை கீழே தரையில் வச்சு சமையல் செஞ்சுக்கலாமா? அப்புறம் அடிப்படை தெரியாது, ஏன் நம்ம போட்டு குழப்பணும் மக்களை? இதுதான் நான் சொல்கிறது. மீண்டும் மீண்டும் என்னென்னா, வாஸ்துங்கிறது ஒரு அற்புதமான கலைங்க. இதில் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கிறது. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு ஒரு 4 திசை, இதில் வடகிழக்கு தென்மேற்குன்னு ஒரு 8 திசையை தெரிஞ்சுக்கிட்டு இதை போட்டு குழப்புறது. குழப்பி அதில் நம்ம என்ன குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறோம் மாதிரி தான் இது இந்த கதை. அதுதான். அப்போ அதெல்லாம் நீங்கள் போட்டு மக்கள், நான் இப்போவும் சொல்கிறேன், யாருமே குழம்பிக்காதீங்க. நீங்கள் எதுவுமே மனசில் எதுவும் இப்படி இருந்தால் மாறிடுமா, அப்படி இருந்தால் ஆயிருமா, பயமுறுத்த வேணாம். என்ன இருக்குதோ ப்ராக்டிக்கலாக இருக்கிறத சொல்லுங்கள். அப்போ தான் மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியும். நம்ம பயமுறுத்தி எத்தனை நாளைக்கு பயமுறுத்த முடியும்? ஒரு கட்டத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கிறப்போ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? இவ்வளோ நாள் பொய் சொல்லி தான் ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ நம்ம முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? அதெல்லாம் அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. எப்போவுமே வடக்கு கிழக்கு சுவரில் பாரமானது இருக்கக்கூடாது. ஏன்னா முகம்னு சொல்லிட்டேன், பாரம் இருக்கக்கூடாது. நீங்கள் செல்ஃபு போடுங்க, இல்லை வேறு எது வேணாலும் வைங்க, லாஃப்ட் கட்டுங்க,
ஏதாவது வார்ட்ரோப் மாதிரி ஏதாவது ஒன்று வடக்கு கிழக்கில் பண்ணி வைக்கிறது, எதுவாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு பகுதியில் எதுவுமே பண்ணாதீங்க. தெற்கு மேற்கு பண்ணுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பெயிண்டை பொறுத்தளவுக்கு மஞ்சள் கலர் அடித்தா வரும், சிவப்பு கலர் அடித்தா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலரே கொடுங்க, போதுமானது தான். இல்லை லைட் கலர் எது வேணாலும் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. எந்த பெயிண்ட் வேணாலும் அடிங்க, எந்த தவறும் கிடையாது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெட்ரூம் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் வெளிச்சம் குறைவாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம தூங்கக்கூடிய இடம் இல்லையா, அதிகம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. அதனால தான் அங்கே வந்து டார்க்காக இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். அதனால அந்த அறையை மட்டும் கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுத்துக்குங்க அப்படிங்கிறோம். இதே ஹால் அப்படிங்கிறது ஒரு 4-5 பேர் நம்மளை பார்க்க வர்றவங்க உட்காந்து அமர்ந்து பேசக்கூடிய இடம் இல்லையா, அந்த இடம் வந்து ஒரு ஒரு நம்ம மன எண்ண ஓட்டங்கள் வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கணும். அதுக்காக தான் அங்கே வந்து லைட் கலர் கொடுங்கன்னு சொல்கிறேன். கிச்சன் சமையல் அறை அப்படிங்கிறது பொறுத்தளவுக்கு பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர், குழந்தைகள் அதிகமாக விரும்பக்கூடியது எல்லோ கலர். இந்த மாதிரி கலர்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு மனநிலை, அந்த இடத்துல சமைக்கிறதுக்கு நிற்கிறப்போ ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய, ஒரு கலர் தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க பல இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போயிருப்பீங்க. அதுல எனக்கு இப்ப வரைக்கும் இந்த கிளைண்ட் இந்த விஷயத்துக்காக போயிருந்தேன், அந்த விஷயத்தோட ஃபீட்பேக்கா இருக்கட்டும், இல்ல நான் போய் அங்க பார்த்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இவ்வளோ பேரை கடந்து வந்தாலும் அந்த ஒரு கிளைண்ட்டை என்னால மறக்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் இருக்கும். அங்க நீங்க சந்திச்ச ஒரு விஷயம்னு இருக்கும்ல சார், அதை பத்தி? எனக்கு கடந்த காலங்களில் நிறைய கிளைண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இன்னைக்கு செயின் ஹோட்டல், பெரிய பெரிய நான்வெஜ் ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்க, பிராண்டடாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாமே நடத்துகிறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் வெஜ் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல் நடத்தக்கூடிய இடங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி திருமண மண்டபங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கு நிறைய பார்க்குறோம். கோயம்புத்தூர் திருப்பூர் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய மில்லு நிறைய பார்த்துருக்குறோம். சமீபத்தில் போன வாரம் கூட நம்ம LMWன்னு சொல்லுவாங்க, அவங்க ரிலேட்டிவ் வீடு நம்ம போய் பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அவங்க வீடு நம்ம போய் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம். அதில் சமீபத்தில் நான் பார்த்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு வாஸ்து நிபுணர் ஜோதிடர், அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஆன்லைனில் லட்சங்களை கொடுத்து ஒரு பிளான் வாங்குறாரு. இவர் நேரடியாக போய் பார்க்கவே இல்லை, அவங்க பிளான் அனுப்பிச்சிடுறாங்க, இவரும் பிளானை பார்த்து ஓகே சொல்லிடுறாரு. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, பிளானை வாங்கிட்டு அவரை வந்து தெய்வமாகவே இவங்க பார்க்குறாங்க. அதனால அவர் சொன்னது முழுக்க முழுக்க அவங்க நம்பி அந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் ஒரு 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி வாலஜா பார்த்து அங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டபம் மொத்த இடத்துக்கு வடக்கு பக்கம் ஒட்டி கட்டிட்டாங்க, தெற்கு ஃபுல்லாக காலி இடம். ஏன்னா நம்ம நேரடியாக பார்த்தா தான் தெற்கில் கட்டுங்க வடக்கு காலி இடம் விடுன்னு சொல்லுவோம். ஆன்லைனில் வாங்கி கட்டுறதுனால அவங்க பிளான்லாம் கரெக்டாக வாங்கிட்டாங்க. பட் என்னென்னா கட்டினது வடக்கு பக்கம் ஃபுல்லாக பாரமாக கட்டிட்டு தெற்கு பக்கம் காலி இடம் விட்டுட்டாங்க. அந்த தெற்கு பக்கம் காலி இடம் என்ன பண்ணுன்னா, ஒரு கட்டடத்துக்கு தெற்கு காலி இடம் விட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த கட்டடம் வந்து கட்டி முடிக்கப்படாது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அந்த கட்டடம் நடந்துகிட்டே இருக்குது. என் குழுவை சேர்ந்து ஒரு நண்பர் போய் பார்த்துட்டு, என்ன சார் இப்படி இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு ஆலோசனை கேட்டார். சரி அந்த கட்டட அமைப்பை பாருங்கள், அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கில் வெட்டுப்பட்டு கொடுத்துருந்தாங்க. என்னங்க சார் தென்கிழக்கு வெட்டுப்பட்டு கொடுத்துருக்காங்க சார், என்ன சார் பண்ணலான்னாரு. தென்கிழக்கு வெட்டுப்பட்டு வரக்கூடாதுங்கன்னா, அதுக்கு அந்த கட்டட உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டால், ஏன் சார் தென்கிழக்கு வெட்டுப்பட்டு கொடுத்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து சரியா இல்லை, அதனால தென்கிழக்கு வெட்டுப்பட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டடம் அப்படின்னா 4 திசைகளுமே சரியாக இருக்கணுங்கிறோம். இப்போ இது கொடுத்துருக்காங்களா, இப்போ என்னாச்சு, அந்த கட்டடம் இன்னைக்கு வரைக்கும் முழுமையடையலை. அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல்லையும் மன அழுத்தத்துலேயும் மனக்குழப்பத்திலே இருக்கிறாங்க. இதனாலேயே வீட்டுக்குள்ளே வந்து தொடர்ந்து வாக்குவாதங்களும் மன நிம்மதியில் அந்த வீட்டோட பெண்மணி வடக்கு தான் உயரமாக கனமான கட்டணங்கள் கட்டாலே இந்த பெண்மணிக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குமா, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அத்தனை கோடியை போட்டு அந்த கல்யாண மண்டபம் கட்டினாலும் கூட அந்த பெண்மணி மன நிம்மதியே இல்லை, பயங்கர மன உளைச்சல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இதில் இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துக்கு ரோடு குத்தல் வேறு இருக்குது. இந்த கட்டடத்தையும் கூட நம்ம மாற்றி விட்டுறலாம். இப்போ ரோடு குத்தலை நீங்கள் எப்படி மாற்ற முடியாது, கவர்மெண்ட் ரோட்டையே நம்ம மாற்றி போட முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன தீர்வு இருக்குல்ல. ஏன்னா எப்போவுமே ஒரு தவறு இருந்துச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும்.
அப்போ அதற்கான தீர்வுகளை அவங்கள்ட்ட சொல்லிட்டு இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக அதற்கான ஃபீட்பேக்கையும் நாங்கள் அடுத்து பதிவிடுறோம். கண்டிப்பா அது நிச்சயமாக நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நம்ம பதிவிடுவோம். வாஸ்து நிச்சயமா. பாக்குறது மட்டும் இல்லாம தொடர்ந்து வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. அத பத்தி சரி. ஏன்னா இப்போ ம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்குன்னா வந்து வாஸ்துவ பத்தி கத்துக்கணும், நிச்சயமா. வாஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வரலாம். ம். சோ இன்னைக்கு எல்லாம் கிளாஸ் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லி தரீங்க அப்படிங்கறத பத்தி. நிச்சயமா. ஃபஸ்ட்டு 2023 நானும் எனது நண்பர் ரவிரமணாவும் வந்து ஏற்காட்டில் 2023 மார்ச்சுக்கு மேலே தான் நாங்கள் வகுப்பு ஆரம்பித்தோம். அது கால சூழ்நிலைகள் அவர் தவறி விட்டார். அதுக்கப்புறம் வாஸ்து வகுப்பு வந்து 1 வருடமாக எடுக்கலை. கடந்த 2025 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன். என் வகுப்பில் இன்னைக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க. இதில் இந்த வாஸ்து வகுப்பில் நானும் என்னோட நண்பரும் பார்த்த அனுபவங்களை வந்து எல்லாத்துக்குமே 100% கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதில் எனக்கு என்னென்னா, யாருமே நம்மகிட்ட படிச்சுட்டு போயிட்டு நம்ம பேரை கெடுத்துடக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பட் என்னென்னா, நம்ம ஒரு தப்பாக யாருக்கும் வழிகாட்டிடக்கூடாது. நம்ம வாஸ்து வகுப்பு எடுக்கிறோம்னா நமக்கு 100% நமக்கு வந்து அதில் நாலேஜ் வேணும். நிறையா வாஸ்து வகுப்பு போனவங்க ஜோதிடர்கள் தான் எங்கிட்ட வகுப்புக்கே வர்றாங்க. வாஸ்து வகுப்புக்கு 2 வகுப்புக்கு 5 வகுப்புக்கு 3 வகுப்பு லட்சங்களை கொடுத்து போனவங்க தான் எங்கள் வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அடுத்து மீடியாவில் நம்ம சேனல்லே அறிமுகப்படுத்துவோம். அதனால் இப்போவுமே கடந்த ஒரு ரவிரமணா அவர்கள் மறைந்து ஓராண்டுகள் ஆயிடுச்சு. அவர் எல்லாத்துக்குமே வாஸ்து கற்றுக் கொடுக்கணும், எல்லாருமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக, அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வர்ற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திண்டுக்கல்ல விவேரா கிராண்ட்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். அதில் இலவச வாஸ்து வகுப்பு 1 நாள் வகுப்பு நான் எடுக்கிறேன். அந்த வகுப்புக்கு அந்த ஹாலுக்கான கட்டணம் ப்ளஸ் உணவு, ஒரு புத்தகம் ஒன்று அடிப்படை புத்தகம் கொடுக்குறேன். அதற்கான கட்டணம் மட்டும் ஒரு சிறிய தொகை பெற்றுக்கொண்டு அந்த வகுப்பு எடுக்கிறேன். யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வாஸ்து கற்றுக்கணும், இல்லை வாஸ்துவில் எனக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வாஸ்து வகுப்பில் கலந்துக்கலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட நேயர்களுக்கு. தொடர்ந்து நீங்க பல பதிவுகளையுமே நம்மளோட மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாஸ்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவை. ஆனா அது எப்படி தேவை, எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்பவே அழகா இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.